Hi everyone, welcome to our channel. Free Aari class level 2ல நம்ம class 3 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா நம்ம எப்படி curve lineல நம்ம bead load பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல நான் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க curve lineல draw பண்ணிக்கோங்க. draw பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த thread நம்ம sewing thread இருக்குல, அந்த sewing thread நம்ம யூஸ் பண்ணிக்கணும். as usual நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டுக்கிட்டு நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பீட்ஸ்குள்ள நீடலும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஆஸ் அ பிகினர்ஸாக நீங்கள் லோட் பண்ணும்போது நீங்கள் நிறைய பீட்ஸ் நீங்கள் வந்து லோட் பண்ண வேணாம். ஸோ ஒரு 4 இல்லைனா ஒரு 5 பீட்ஸ் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு நோட் போடணும். நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நோட் போட்டுட்டு நம்மளோட பீட்ஸ் வந்து இப்படி தான் நம்ம மூவ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த பீட்ஸ் முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும். ஓகேவா? நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். அந்த பீட்ஸ் எங்கே ஃபினிஷ் ஆகுது, எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு அந்த கேப்பே இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு கேப் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்டிச் நீட்டாக வரணும்னா அந்த இடத்துல பீட்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். நீங்கள் கொஞ்சம் லூஸாக போட்டுட்டிங்கன்னா அந்த பீட்ஸு லூஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் கேப்பு விழுந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பீட்குள்ளே நீடில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் த்ரெட்டுக்குள்ளே நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சுகர் பீட்ஸில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. 2mm பீட் நான் லாஸ்ட்டு கிளாஸஸ் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சுகர் பீட்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த பீடிங் உள்ள நீடல் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பீட்ஸ் ஒரு 4 பீட்ஸ் தான் நம்ம வந்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். பட் நம்ம இந்த கர்வ் லைனில் மட்டும் நம்ம ஒரு 2 பீட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து கர்வ் லைனாக இருக்கும்போது நம்ம 4 உள்ள 5 பீட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வராது. ஓகேவா? அந்த கர்வ் லைன் ஷேப் உங்களுக்கு வராது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கர்வ் லைனில் மட்டும் நம்ம ஒரு 2 பீட்ஸ் இல்லைன்னா ஒரு பீடாக நீங்கள் கூட ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஒன் பீடாக இந்த கர்வ் லைனில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கர்வ் லைன் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் அந்த கர்வ் லைன் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து லைட்டான கர்வுக்கே நான் ஒரு 2 பீட்ஸ் தான் நான் வந்து லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கர்வாக வந்துச்சுன்னா நீங்கள் ஒன் பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது தான் இந்த ரூல்ஸ், இந்த கர்வ் லைனுக்கு உள்ள ரூல்ஸ். ஓகே, அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக். ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கிளாஸ்க்கு கண்டிப்பாக நான் வந்து ஹோம்ஒர்க் கண்டிப்பாக தருவேன். குரூப்பில் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க் தேவைப்படும். ஓகே, ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க்கு செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கர்வ் லைனுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 பீட்ஸாக தான் நான் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கர்வ் லைன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ போக போக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணாலே போதும். ரொம்ப நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்லோவாக பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம zig-zag லைன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கர்வ் லைனும் zig-zag லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம zig-zag லைன் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுச்சிங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸில் கண்டிப்பாக இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ள பெனிஃபிட் என்னென்னா நான் கண்டினியூஸாக வந்து ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஃப்ரீ லைவ் கிளாஸஸும் நான் நடத்துவேன். அதே மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் நான் வந்து டவுட் கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஹாப்பி லேர்னிங். பாய்.